السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله قال رسول الله صلى الله عليه وسلم التاجر الصدوق الأمين يحشر مع الأنبياء والصديقين والشهداء أو كما قال صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي رب زدني علما وارزقني فهما اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூல் அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இவ்வுலகில் இன்று சங்கமித்திருக்கும் கோடான கோடி முஸ்லிம்கள் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் பள்ளிக்கூடத்தினுடைய இறுதி ஆண்டின் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. பொதுவாக அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி ஒரு பார்வை 10ஆவதில் பாஸ் ஆனால் தொடர்ந்து படிப்பு, 10ஆவதில் ஃபெயிலானால் அச்சோடு படிப்புக்கு முழுக்கு என்ற ஒரு கொள்கை அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையின் படிக்கற்கள் அல்ல. வெறும் மதிப்பெண்கள் மட்டும் வாழ்க்கையில் ஏறி செல்வதற்குண்டான படிக்கற்களாக இருந்திருந்தால் உலகத்தில் சில இடங்களில் படித்தவர்கள் ஜொலிக்கிறார்கள், சில இடங்களில் படிக்காதவர்களும் ஜொலிக்கிறார்கள். வாழ்க்கை பாடங்களை படிப்பதற்கு படிப்பு என்பது தேவைதான், ஆனால் அது மட்டுமே அவசியம் என்று ஒரு குறிக்கோளில் வாழ்ந்து கொண்டிருப்பது சரியல்ல. இவ்வாறு அவர்கள் படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை என்பதை திணிப்பதின் காரணமாகத்தான் இந்த பள்ளி இறுதி தேர்வுகளில் சில மதிப்பெண்கள் குறைந்து போனால் உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள். ஒரு வருடம் தோல்வி என்றால் மறு வருடம் வெற்றி. இதனால் உயிரை மாற்றிக் கொள்கிற அளவிற்கு அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல. உங்களுடைய முக்கியத்துவம் நீங்கள் அவர்களிடத்தில் இந்த உலக படிப்பை திணிக்கிற திணிப்பினால் அவர்கள் அச்சப்பட்டு போய் என்னுடைய தந்தை கொட்டி கொடுத்து என்னை படிக்க வைத்தார், நான் தேர்வு ஆகவில்லை என்றால் என்னை என்ன செய்வாரோ என்று தந்தையை சந்திப்பதற்கு முன்னாலே முடிவை தேடிக்கொள்கிறார். இது ஒரு தேவையில்லாத மாயை, ஒரு பிரம்மை. எனவே
எப்படி இருந்தாலும் சரி, இந்த இன்றைக்கு வெளியான தேர்வுகளில் அவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் சரி, குறைவான மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலும் சரி, இந்த பிள்ளைகளுடைய இம்மையும் மறுமையும் அல்லாஹ் வெற்றியாக்கி தருவானாக. எந்த படிப்பை இவர்கள் இம்மையிலே கஷ்டப்பட்டு படிக்கிறார்களோ இந்த படிப்பை கொண்டு மறுமைக்கு அது ஆதாரமாக உதவி செய்யக்கூடியதாக, மறுமைக்கு பயன் தரக்கூடியதாக இந்த உலக கல்வியை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. இல்லை என்று சொன்னால், நம்முடைய பார்வையில் பல தடவை சொல்லப்பட்டதை போல வெறும் உலக கல்வி மட்டும் நம்பிக்கொண்டிருப்போம் என்று சொன்னால், எத்தனையோ பட்டம் பெற்றவர்கள் பட்டங்களை மூளையில் வைத்துவிட்டு உழைக்க சென்றிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு ஒரு பார்வை இன்றைய தினத்தின் தேவையாக இருக்கிறது. இந்த சத்திய இஸ்லாம் உலகத்தின் எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவதை போல மனிதனுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளக்கூடிய விஷயத்திலும் மிக அற்புதமான வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை, தனக்குண்டான ரிஸ்கை தேடுவது என்பது அவன் மீது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஹஸரத் உமருடைய வார்த்தைகளை சொன்னோம்னு சொன்ன, இந்த உலகில் நான் வாழ்வதற்கு உணவு தேவை, இந்த உலகில் நான் வாழ்வதற்கு சில உலகாதாய பொருட்கள் தேவை, நான் மற்றவரை போன்று வாழ்வதற்கு சில உலகத்தின் அடிப்படை பொருட்களும் வசதிகளும் தேவைப்படுகிறது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொல்வார்கள், பள்ளி வாசலே வந்து உட்கார்ந்து கொண்டு தொழுகையை முடித்து விட்டு, யா அல்லாஹ் எனக்கு உணவுதா, யா அல்லாஹ் எனக்கு காரை கொடு, பங்களா கொடு என்று கேட்பது இஸ்லாமிய கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டது. சொல்வார்கள், லா யன்ஃபுல்லாஹுல் தஹப வல் ஃபில்லத, அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து தங்கத்தையும் வெள்ளியையும் இறக்கி தர மாட்டார். அதற்குண்டான ரிஸ்கை, உண்டான வாழ்வாதாரத்தை, உங்களுக்கு என்ன தேவையோ அதனை பூமியில் பறந்து சென்று தேட வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்கிறதே தவிர, நான் வணக்க வழிபாடு செய்கிறேன், எனக்கு அல்லாஹ் ரிஸ்கை தர வேண்டும் என்று எண்ணுவது இருக்கிறதே. இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வால் கொடுக்க முடியாது அல்ல, அவன் கொடுக்க மாட்டான். உழைக்காதவர்களுக்கு அவன் தருவதற்கு தயார் இல்லை. நான் உழைக்க வேண்டும், அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், என்னுடைய உழைப்பிற்கு தகுந்த விஷயத்தை அல்லாஹ் தர வேண்டும். இதுதான் ஃபண்டமெண்டல் பேசிக்கே தவிர, நான் படுத்திருப்பேன் 24 மணி நேரம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று முஸல்லாவில் இருந்து படுத்திருப்பேன், எனக்கு தேவையானதை அல்லாஹ் தர வேண்டும் என்று இஸ்லாம் எங்கேயும் சொல்லவில்லை. ஏன் அவ்வளவுக்கு சொல்கிறீர்கள்? அன்மையிலே சொன்ன வசனம், ஃபைதா குலியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்த், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் உடனே பறந்து செல்லுங்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறது. பள்ளி வாசலில் படுத்திருங்கள் என்று எங்கேயும் இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலையிலே லுஹாவுடைய நேரத்திலே பள்ளிக்கு வருகிறார்கள். லுஹான்னு சொன்னா காலையில ஒரு 9 மணி பாக்கி. பள்ளி வாசல் சில பேர் படுத்திருக்கிறார்கள். என்ன படுத்திருக்கிறீங்க? சும்மா சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு. இன்னொரு முறை பள்ளிவாசலுக்கு வருகிற நேரத்தில் யாராவது நம்முடைய வார்த்தையில் சொன்னால் வெட்டியாக படுத்திருந்தால் என் சாட்டை பேசும் என்று சொன்னார். வெட்டியாக படுத்திருந்தால் என் சாட்டை தான் பேசும் என்று சொன்னார்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஃபஜ்ர் தொழுது விட்டு வீட்டிற்கு போனோம். அடுத்து என்ன வேலை? லோஹருக்கு போக வேண்டியது. லோஹர தொழுது விட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். அடுத்து என்ன வேலை? அசருக்கு போக வேண்டியது. இது வல்ல வாழ்க்கை. கடமைகளுக்கு இடையில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. வெறுமனே காலத்தை ஓட்டிவிட்டு எனக்கு அல்லாஹ் உணவு தருவான் என்று நம்புவதை மார்க்கம் ஆதரிக்கவில்லை. வியாபாரம், வணிகம், பொருள் ஈட்டுதல், ஹலாலை தேடுதல், இவைகளை எல்லாம் மார்க்கம் சுன்னத் என்றோ வாஜிப் என்றோ சொல்லவில்லை, ஃபர்த் என்று சொல்லுகிறது, கட்டாய கடமை. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தினருக்கு உணவளிப்பதற்காக கடை வீதியில் சென்று வேர்வை சிந்துவானே,
அவனை மார்க்கம் எப்படி பார்க்கிறது தெரியுமா? மார்க்கத்திற்காக வேண்டி எதிரிகளிடத்திலே நெஞ்சை நிமிர்த்தி வாளிலே கொத்துப்பட்டு ரத்தம் சிந்தி சாகிறானே, அவனுக்கு ஒப்பாக பார்க்கிறது மார்க்கம். உழைக்காமல் உண்பதற்கு மார்க்கத்தில் இடமில்லை. வெறுமனே வீட்டிற்கு மார்க்கம் எங்கேயும் சொல்லவில்லை. இன்றைக்கு ஏன் இதை பேசுகிறோம் என்று சொன்னால், இந்த மாதத்தின் 5ஆம் தேதி வணிகர்கள் தினம் என்பதாக கொண்டாடப்படுகிறது, அனுஷ்டிக்கப்படுகிறது, கோஷம் போடப்படுகிறது, பேனர் அடிக்கப்படுகிறது, ஊர்வலங்கள் பேரணிகள் எல்லாம் நடத்தப்படுகிறது. இந்த வணிகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன தொடர்பு? சில தீன்தாரிகள் அறியாமல் சொல்வார்கள், இஸ்லாத்தில் வியாபாரத்திற்கு இடம் இல்லை. இல்லை இல்லை, இஸ்லாத்தில் வியாபாரம் கண்டிப்பாக தேவை. அதுவும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி செய்யக்கூடாது, அத்தனை நெறிமுறைகளையும் வாழ்க்கையின் வழிமுறைகளையும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. அங்கே இங்கே என்று தேட வேண்டாம். நம்முடைய ஈருலக வழிகாட்டி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டதே வியாபாரியாகத்தான். 9 வயதில் சந்தை வியாபாரம் அவர்களுக்கு பரிச்சயம். 9 வயது. இன்றைக்கு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல 9 வயதில் எஸ்எல் குர்ஆனே தெரியவில்லை. 9 வயதில் வியாபாரத்தின் பொருட்களை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு சென்று கொண்டு போய் மார்க்கெட்டிங் செய்து அதில் மிகப்பெரிய வெற்றியும் கண்டார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை பெரிய வியாபாரம் தெரியுமா? சாதாரண வியாபாரம் அல்ல. ஊர் விட்டு ஊர், இங்கிருந்து அடுத்த ஊர் சந்தைக்கு போய் 2 மணி நேரம் வியாபாரம் செய்து விட்டு வந்து வீட்டிலே படுத்திருப்பதல்ல. அல்லது இங்கிருந்து சென்னைக்கோ விழுப்புரத்திற்கோ சென்று ஒரு நாள் பயணம் ஒரு நாள் ஓய்வு என்பதல்ல. நாடு விட்டு நாடு, அரபகத்திலிருந்து ஷாம் தேசம், எத்தனை தூரம், பல நாட்கள் ஒட்டகத்தில் பயணிக்க வேண்டும். வெறும் பயணம் அல்ல, ஒட்டகம் நிறைய சந்தைப்படுத்துவதற்குண்டான பொருட்கள், வழிப்பறி கொள்ளைக்குண்டான பயம், எத்தனை எத்தனை விஷயங்கள், அத்தனையோடும் பொருட்களோடு சேர்ந்து லாபத்தோடு மட்டுமல்ல நாணயத்தோடு திரும்பினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் செய்த வியாபாரத்தை பார்த்து திருமணம் முடிக்கப்பட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹதீஜா பிராட்டியார் ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் முடிக்கவில்லை. ஏற்கனவே திருமணம் முடித்ததில் அவர்கள் திருமண வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வெறும் கைம்பெண்ணாக இருந்தார்கள். ஆனால் செல்வ சீமாட்டி அவர்களுக்கு உண்டான பொருட்களை எடுத்து சென்று வியாபாரம் செய்வதற்கு தகுந்த நபரை தேடிக்கொண்டிருந்த பொழுது அவர்களின் செவிக்கு வருகிறது, முஹம்மது என்று ஒருவர் இருக்கிறார், உங்கள் பொருட்கள் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டால் ஒரு இம்மி அளவு கூட பொருள் வீணாகாது, மட்டுமல்ல நாணயத்தோடு லாபமும் வந்து சேரும். பேசப்படுகிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹதீஜாவின் பணியாளர் மைசராவோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகங்கள் நிரம்பிய சந்தை பொருட்களோடு சென்று திரும்பிய அந்த ஒரே ஒரு பயணம். மைசரா வருடம் முழுவதும் பேசுவார், வியாபாரம் என்றால் இப்படி அல்லவா இருக்க வேண்டும், நடைமுறை என்றால் இப்படி எல்லாமா இருக்க வேண்டும். அவர் பேசுகிற பேச்சுக்கு மனிதர்கள் மட்டுமல்ல இயற்கையே தலை சாய்த்தது. அவர் நடக்கின்ற பொழுது வெயில் படாமல் மேகம் குடைபிடித்தது. அவருடைய பேச்சிலே நாணயம் என்றால் உலகத்தில் யாரும் அவருக்கு நிகராக நாணயமான வியாபாரம் செய்ய முடியாது. மார்க்கம் சொல்லுகிற நிபந்தனை என்ன தெரியுமா? நான் ஒரு பொருளை விற்கிறேன் என்று சொன்னால் அந்த பொருளிலே இருக்கிற குறையை சொல்ல வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு துணி விற்கிறேன், அந்த துணி சற்று கிழிந்து இருக்கிறது, ஆனால் விற்கிறேன். அந்த வாங்கக்கூடியவரிடத்திலே சொல்ல வேண்டும், இந்த துணி சற்று கிழிந்து இருக்கிறது, உங்களுக்கு விருப்பம் என்றால் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறதே தவிர கிழிந்த துணியை விற்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லவில்லை. குறையுள்ள பொருளை விற்கலாம், ஆனால் அந்த குறையை வாங்குபவரிடத்திலே சொல்ல வேண்டும். இன்றைக்கு நடைமுறை என்ன தெரியுமா? குறையை சொல்வதல்ல, இல்லாத பிளஸ்களை எல்லாம் போட்டு போட்டு மண்ணான பொருளை பொன்னாக மாற்றி வியாபாரத்தை எப்படியாவது தள்ளிவிட்டால் சரி என்று தானே பார்க்கிறோம். யாரிடமும் இல்லாத சரக்கு என்னிடத்திலே இருக்கிறது. என்னங்க அங்கே 55 ரூபா, நீங்க 70 ரூபா, அது மண்ணு.
என்கிட்ட இருக்குது எப்படி தெரியுமா? சரக்கு பெஸ்ட்மா. இந்த நாவு இருக்கிறதே, ஒரு இல்லாத ஒரு பொருளை கற்பனையாக ஒரு வாங்குபவரிடத்திலே கற்பனையாக தள்ளி விடுவதற்காக வேண்டி பேசுகின்ற பேச்சு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல. எத்தனையோ நிபந்தனைகள் மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் வியாபாரம் செய்யலாம், செய்ய வேண்டும், செய்யலாம் என்று சொல்லவில்லை, செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய ஹலாலான முறையில் உங்களுடைய மனைவிக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக வியர்வை சிந்துவது ஃபர்ல் என்று மார்க்கம் சொல்லுகிறது. வெறும் போர்த்தி கொண்டு படுத்திருந்து மனைவி மக்களை காப்பாற்றுவதற்கு மார்க்கம் எங்கும் சொல்லவில்லை. எனவேதான் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்துவதற்கு முன்னால் அவனுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்து விடுங்கள் என்றார்கள். வெட்கம் இல்லாமல் வேலை வாங்கி கொண்டு ஊதியத்தை குறைத்து பேசுவது, முதல்ல ஒரு மாதிரி பேசுறது, வேலை வாங்கினதுக்கு நீ என்ன வேலை பார்த்து கிழிச்ச, உன் வேலைக்கு இது போதும் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் ஊழியர்களை பேசுவதற்கு விசாரணை கமிஷன் நாளை மறுமையிலே காத்திருக்கிறது. இங்க இல்ல, இங்க பேசினா தான் எப்படி வேணா சொல்லிடலாங்க, நான் அப்படி இல்லை இப்படி அல்ல அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில் வாய்க்கு பூட்டு போட்டு விட்டு கைகளையும் கால்களையும் பேச வைப்பான் அல்லாஹ். வேலை வாங்கிய பொழுது என்ன சொல்லி சேர்ந்தாய், கூலி கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாய்? அருமையானவர்களே, இங்கே ஊதியம் என்று சொல்வது எந்த அடிமட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரைக்கும் யார் யாருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, கொடுப்பவரின் பொறுப்பு சரியான முறையில் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் நாளை விசாரிக்கப்படுவீர்கள். இல்ல நான் திறமையா சமாளிச்சுட்டேன், பேசினது ஒண்ணு கொடுத்தது ஒண்ணு, மாட்டி தூக்கிடுவான். நாளைக்கு என்ன சொல்லிடுவான்? மாட்டி தூக்கிடுவான், விசாரிக்கப்படுவீர்கள். அருமையானவர்களே, வியாபாரம் வெறும் தொட்டு சுடரும் பட்டு பாரம்பரியம் என்று சொல்கிறார்களே, அதுபோல நம்முடைய இஸ்லாமிய பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தால் தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பேரன் என்று வாழையடி வாழையாக என்ன செய்திருக்கிறார்கள்? வியாபாரம் செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு சொல்லும் போது எல்லா நபிமார மாதிரி சொல்ல மாட்டாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உழைச்சி சம்பாதிங்கன்னு சொல்லுவாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி உழைச்சி சம்பாதிங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம் சொன்னா எல்லா நபிமார்களும் உழைத்திருக்கிறார்கள். நிறைய நபிமார்கள் ஜவுளி வியாபாரம் செய்திருக்கிறார்கள். நிறைய நபிமார்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் கேட்பான், கையில என்ன இருக்கிறது? இது என்னுடைய கைச்செடி, இதை கொண்டு ஆடுகளுக்கு தலை பறித்து போடுவேன், சாய்ந்து கொண்டு ஓய்வெடுப்பேன் என்று சொல்வார்கள். மூஸா அவர் ஆடு மேய்ப்பவர். நபிமார்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று உழைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா, நபிமார்களுடைய வரிசையில் யாருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறானோ அவங்கள நபியா ஆக மாட்டான். நபியா ஆக்குறவங்களுக்கு ஆட்சியை கொடுக்க மாட்டான். ஒரே நேரத்தில் அட் த டைம் நபியாகவும் ஆட்சியாளராகவும் நியமிக்கப்பட்டவர் ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். மிகப்பெரிய அரசர். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் தான் யாரு? சும்மா சொல்லுங்க, முடிச்சிருக்கீங்களா பாருங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மகன் யாருங்க? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சும்மா டைம் பாஸ் மாதிரிலாம் கேட்கக்கூடாது, நீங்களும் முடிச்சிருக்கணும்ல. நல்லா பேசினாரு, என்ன பேசினாரு தெரியலன்னு போயிடக்கூடாது. ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஆட்சியாளர். இவர்களை போன்று உழைத்து சாப்பிடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது அரசராக இருக்கிற நிலையிலேயே நபியாக அனுப்பப்பட்டார்கள். நான் தான் அரசரா இருக்கிறேனே, நான் தான் நபியா இருக்கிறேனே, உழைக்க வேண்டியதில்லை என்று அவர்கள் அமரவில்லை. என்ன செய்தார்கள்? தன்னுடைய கரங்களால் இரும்பை உருக்கி உருக்கு சட்டை செய்து சந்தையில் கொண்டு போய் வியாபாரம் செய்து கேட்பாங்களாம், நீங்க தான் அரசராச்சு, நாடே உங்களின் காலடியில் இருக்கிறது, நீங்கள் ஏன் உழைக்கிறீர்கள்? அது நாட்டுக்கு,
எது என்னுடைய மனைவியும் மக்களும் சாப்பிட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்பான், உன்னுடைய மனைவிக்கும் மக்களுக்குமான உழைப்பு உன்னிடத்தில் என்ன இருந்தது என்று அல்லாஹ் கேட்பான். எனவே நான் இதை செய்து விற்று இதனால் வருகிற லாபத்தில் தான் என் மனைவி மக்களும் சாப்பிடுகிறார்கள் என்று சொல்வார்கள். இன்றைக்கு ஒரு கட்டத்துக்கு மேல போயிட்டாங்க, யாரும் கோச்சிக்கிற வேணாம், ஜஸ்ட் ஒரு சின்ன போஸ்டிங் வந்துட்டாலே போதும். ஒரு அரசாங்கத்துல, ஒரு அரசியல்ல ஒரு சின்ன போஸ்ட் வந்துட்டால் அரசாங்கமே என்ன சொல்கிறது, இவர்கள் பொதுநல சேவைக்கு வந்திருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு சம்பளம். ஜனாதிபதிக்கு சம்பளம், பிரதமருக்கு சம்பளம், எம்சி வரைக்கும் சம்பளம். இன்னைக்கு இப்படித்தானே, என்ன சேவை செய்திருக்கிறார்கள் என்று சம்பளம். இந்த சம்பளத்தை வாங்கி இவர்கள் மனைவியும் மக்களும் சாப்பிடுவது மார்க்கம் இதை அனுமதிக்கல. அப்படி இருந்திருந்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு அரசராக இருக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கணும், நான் அரசராக இருக்கிறேன், என்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் ஏதோ ஒன்றை சாப்பிடுகிறேன் என்று அவர்கள் சாப்பிட்டு இருக்கலாம். இல்லையே, உழைத்திருக்கிறார்களே. மக்கம் திறந்து மதீனாவிற்கு போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து வந்த ஒவ்வொரு சஹாபியை பிடிச்சு மதீனாவுடைய சஹாபிட்ட கையை பிடிச்சு கொடுத்து சொல்லுவாங்க, இவர் மக்காவில் இருந்து வந்த முஹாஜிர், நீங்க மதீனாவில் இருக்கிற அன்சாரி. வரலாற்றில் அவங்களுக்கு அப்படிதான் டைட்டில். முஹாஜிர்னு சொன்னா தியாகி, அன்சாரின்னு சொன்னா உதவக்கூடியவர். அங்கிருந்து அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். நம்ம சொல்லுவோம்ல, கையை ஆட்டிக்கிட்டு மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தார். அப்படிதான் மக்கால இருந்து சஹாபாக்கள் வந்தார். ஒண்ணுமே இல்லை, வெறுங்கை வீசி கொண்டு வந்தார்கள். அந்த சஹாபாக்களுக்கு மதீனத்து தோழர்களை கைபிடித்து கொடுத்து, இவர் உங்களின் சகோதரர், இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுபோன்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்படின்னு ஒரு சஹாபி, நமக்கெல்லாம் தெரியும், பிரபல்யமான சஹாபி, செல்வந்தர், மல்டி மில்லியனியர், மிகப்பெரிய செல்வந்தர். பணக்காரரா இருக்கலாமா கூடாதா? இருக்கலாம். இப்படி இருக்கணும், பணக்காரா இருக்கலாமா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பணக்காரா இருந்தாக்க சாபம். இல்ல, செல்வந்தராக இருக்கலாம், இருக்க வேண்டும். இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகச்சிறந்த உதாரணம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய கரங்களை பிடித்து சஅத் இப்னு ரபியுடைய கரங்களை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். இவர் ஒன்றுமில்லாமல் வெறுங்கை வீசிக்கொண்டு மக்காவில் இருந்து எங்களுடைய கட்டளைக்கு இணங்க வந்து விட்டார், இவர் உங்களுடைய சகோதரர் என்று சஅத் இப்னு ரபி இடத்திலே கொடுத்த பொழுது சஅத் இப்னு ரபி அவருடைய கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டு சொன்னார், வாருங்கள் அப்துர் ரஹ்மான், எனக்கு 2 பேரித்தம்பழ தோட்டங்கள் இருக்கிறது, ஒன்று எனக்கு, ஒன்று உங்களுக்கு. இப்படிதான் சஹாபாக்கள் சொன்னாங்க. மேல் வீடு கீழ் வீடு இருந்துச்சுன்னு சொன்ன அன்சாரி சஹாபிகள் என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் உங்களை என்னிடத்தில் ஒப்படைத்து இருக்கிறார்கள், நான் மாடியில் இருந்து கொள்கிறேன், நீங்க கீழே இருங்கன்னு தான் சொல்லுவாங்க. பெஸ்ட் என்னங்க, மாடியா கீழே? சும்மா சொல்லுங்க. ஆனா அன்சாரி சஹாபிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, வந்த விருந்தாளிக்கு மாடியை கொடுத்துட்டு, வந்த விருந்தாளிக்கு கீ வீட்டை கொடுத்துட்டு இவங்க மாடிக்கு போயிடுவாங்க. அசௌகரியங்களை அவர்கள் வாங்கி கொண்டார்கள், சௌகரியங்களை வந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். சஅத் இப்னு ரபி 2 தோட்டத்துல ஒண்ணு எனக்கு ஒண்ணு உங்களுக்குன்னு சொன்ன போது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்களா, பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக, அல்லாஹ் உன்னுடைய பொருளில் பரக்கத் செய்யட்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த ஊருடைய மார்க்கெட் எங்க இருக்குன்னு காட்டுங்கடா, இந்த ஊருடைய மார்க்கெட், சந்தை, கடை வீதி எங்க இருக்கிறது என்று காட்டுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய ஆதரவு இருந்தால் போதும், எனக்கு எந்த பொருளும் வேண்டாம். அப்ப சஅத் இப்னு ரபி இந்த வீதியில் போனால் கடை வீதி வருகிறது என்று ஒரு தெருவை காண்பித்தார்கள். வெறும் கயிறோடு சென்றார் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். 2 ஆண்டில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய திருமணம் நடக்கிறது. திருமணத்திற்கு தன்னுடைய மனைவிக்கு பேரிச்சம்பழத்துல பெரிய சைஸ் பேரிச்சம்பழம் பார்த்திருக்கிறீங்களா? ஆக பெருசு. அந்த பெரிய பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை அளவு கட்டி தங்கத்தை மகராக கொடுத்து மனைவியை கரம் பிடித்தார். வெறும் கயிறோடு போனவர் மார்க்கெட்டுக்கு, ஒரு பொருள் இல்லை, வெறும் கயிறோடு மார்க்கெட்டுக்கு போனவர் 2 ஆண்டுகளில் கட்டி தங்கம் பிடித்து தன்னுடைய மனைவியை கட்டி கொண்டவர் 10 ஆண்டுகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துடைய நேரத்தில்
மதீனாவுக்கு வெளியே 700 ஒட்டக நிறைய வியாபார சரக்கு நிக்குது. 700 ஒட்டகம் நிறைய வியாபார சரக்குகள் இருக்கிறது. பேசிக் கொள்கிறார்கள். மரணத்திற்கு வந்தவர்கள் எல்லாம் வெளியே நிற்கிற வியாபார சரக்குகள் அத்தனையும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சொந்தம். சுப்ஹானல்லாஹ். வெறும் கயிறோடு சென்றவர். எந்த வியாபாரத்தில் குறுக்கீடுகள், குறுக்கு வியாபாரம் இல்லை, மோசடி இல்லை, ஹராமான பொருட்களை விற்கவில்லை, பொய்யை மையாக்கவில்லை, மெய்யை பொய்யாக்கவில்லை, இல்லாததை சொல்லி விற்கவில்லை. அத்தனையும் 100க்கு 100 ரசூலுல்லாஹ் சொன்ன வழிப்படி செய்த வியாபாரம். கோடிகளில் ஒரு ஒட்டகத்தில் மேல் இருந்த சரக்கு இன்றைக்கு 1 கோடிக்கு மேல் பெறும். மல்டி மில்லியனியர். இடையில அவர் செஞ்ச தான தர்மங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்களாம். பாரக்கல்லாஹு ஃபீ மாலி அப்துர் ரஹ்மான். அப்துர் ரஹ்மானுடைய பொருளில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் சொல்லி அந்த துஆ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் பின்னாளில் சொல்வார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எப்படி ஆனது என்று சொன்னால், நான் ஒரு கல்லை போய் தூக்கினால் கூட அதற்கு கீழ் தங்கம் இருந்தது போன்று இருந்தது. சுப்ஹானல்லாஹ். துஆவுடைய வியாபாரம், எந்த விதமான குறுக்கீடுகள் இல்லாத வியாபாரம், ஆகாத பொருட்களை ஆன பொருட்களில் கலக்காத வியாபாரம், பொருட்களின் விலை ஏறட்டும் என்று பதுக்கி வைத்து விட்டு காத்திருந்து செய்யாத வியாபாரம். இதெல்லாம் செய்ததினால் அவர்களுக்கு அல்லாஹ் கொட்டி கொடுத்தான். கொட்டுவதென்றால் என்ன? மழை போன்றல்ல, மாவு போன்று கொட்டியது பொருள். மழை என்றால் விட்டு விட்டு கொட்டும், மாவு என்றால் விடாமல் கொட்டும். இவ்வளவு பெரிய வியாபாரத்திற்கு சொந்தக்காரர். அந்த வியாபாரம் சில நிபந்தனைகள், சில நிமிடங்கள் போனாலும் பரவாயில்லை, சொல்லிட்டு தான் விடுவேன். சில நிபந்தனைகளை மார்க்கம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஹராமான பொருளை எப்பவுமே விற்கக்கூடாது. ஹராமான பொருளை எப்பவுமே விற்கக்கூடாது. உதாரணமாக மது அல்லது மது சம்பந்தப்பட்ட பொருட்கள். மது சம்பந்தப்பட்ட பொருள்னு சொன்னா நம்ம ஊர்ல என்னன்னு தெரியல, சில ஊர்களில் சில வருடங்களுக்கு முன்னால மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. பெரும் பெரும் வியாபாரிகள், நம்முடைய இஸ்லாமிய வணிகர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள், அவர்களுடைய பெரும் பெரும் வணிக ஸ்தலங்களில் சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வியாபாரம் செய்திருக்கிறார். சாராயத்தை காய்ச்சுறதுக்கு சில பொருட்கள் இருக்கிறது. நமக்கு அந்த பலா எல்லாம் தெரியல, என்னென்ன பொருள்னு தெரியல. இந்த பொருட்கள் கடையில இருக்கிற அரிசி பருப்பு போன்ற ஹலாலான பொருட்களோடு சேர்த்து ஹராமான பொருட்கள் வியாபாரமும் நடந்திருக்கிறது. அங்கே ஆட்சேபனை வந்திருக்கிறது. நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று வந்திருக்கிறீர்கள், பெரும் இஸ்லாமிய வணிகர்களாக இருக்கிறீர்கள், பள்ளிவாசலில் நடக்கிற நன்மைகளில் பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் உங்கள் வியாபாரத்தில் ஹராம் கலந்திருக்கிறது, இது கூடாது என்று சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களை விட்டு அவங்க பள்ளிவாசல் எப்படி நடக்கும்? நம்ம ஊர்ல இல்லைங்க, சில ஊர்ல நடந்திருக்கு. எங்களுடைய காசு இல்லாம உங்கள் பள்ளிகள் எப்படி இயங்கும் என்று ஹராமான விஷயத்தை கொண்டு வந்து பள்ளிவாசலே கொடுத்து விட்டு அதை பெருமையாக பேசிக் கொண்டிருந்திருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். இங்கே முதல் நிபந்தனை, எது நான் சாப்பிடுவது கூடாதோ அதை பிறருக்கு விற்பது கூடாது. பல தடவை சொல்லப்பட்ட விஷயம். ஆடு ஹலால், ஆட்டிலே சில பொருட்கள் ஹராம், ஆட்டிலே சில பொருட்கள் ஹராம். எந்த பொருட்களை நான் சாப்பிடுவது ஹராமோ அந்த பொருட்களை பிறருக்கு விற்பது என்னதான்? சொல்லுங்க, ஹராம் தான். ஆட்டில என்ன சாப்பிடக்கூடாது? சிறுநீர் பை இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, இது போன்று சில ஒதுக்கப்பட்ட பொருட்கள் இருக்கிறது. இது நான் சாப்பிடுவது ஹராம், நான் தான் சாப்பிட போறேன், பிறருக்கு விற்கலாமா? அதுவும் ஹராம், அதுவும் ஹராம். அதே போன்று அடுத்து நிபந்தனை என்னன்னு சொன்ன, என்னுடைய வியாபாரத்தில் உண்மை மட்டுமே பேச வேண்டும். என்னவா இருந்தாலும் சரி உண்மை மட்டும்தான் பேச வேண்டும். நிறைய தடவை நான் சொன்ன உதாரணம், இந்த பொருளை நான் வாங்கி இருக்கிறதே என்னதான் 40 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன். நீங்க வேணும்னு சொன்னா ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுங்க, இல்லாட்டி 40 ரூபா கொடுத்தா போதும். ஆனா வாங்கினது 25 ரூபாய்க்கு, வாங்கினது 25 ரூபாய்க்கு. அவர் என்ன சொல்லுவாரு?
சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லாஹ் வாங்கியது 40 ரூபாய். நீங்கள் விரும்பினால் 2 ரூபாய் சேர்த்து கொடுங்க, இல்லாட்டி வாங்கின விலையை கொடுங்க பாய். யாருக்குள்ள யாரு? உண்மையா பொய்யா? அல்லாஹ்வுக்கு பயந்து பேசணும், அல்லாஹ்வுக்கு பயந்து பேசணும். வியாபாரத்தில் 2வது நிபந்தனை உண்மை மட்டுமே பேச வேண்டும். 3வது விலை ஏறட்டும் என்று பொருளை பதுக்குவது, இது பச்சை ஹராம். நம்ம ஊர்ல அடிக்கடி ஏறுறது இறங்குறதுக்கு போனா ரொம்ப அத்தியாவசிய பொருள் தக்காளி வெங்காயம். ஒரு நாளைக்கு 10 கிலோ 100 ரூபான்னு விற்பான், ஒரு நாளைக்கு 1 கிலோ 120 ரூபான்னு விற்பான் தக்காளி. சரி காய் வெட்டா வாங்கி வைப்போம், கொஞ்சம் ஏறின பிறகு விற்பமே. இது முழுக்க ஹராம் என்று சொல்கிறது மார்க்கம். இது முழுக்க முழுக்க ஹராம் என்று சொல்கிறது. 4வது முதல்ல சொன்னேன் இல்லையா, என்னுடைய பொருளில் இருக்கிற குறையை சொல்லி விற்க வேண்டும். என்னுடைய பொருளில் இருக்கிற குறையை சொல்லி விற்க வேண்டும். இது பெரும்பாலும் நிலம் விற்பது, இடம் விற்பதில் இந்த உண்மை மறுக்கப்படுகிறது. இந்த உண்மை, இந்த இடத்துக்கு எப்படி மார்க்கெட் பிளேஸ் தெரியுமா? இன்னைக்கு நீங்க வாங்கினீங்கன்னா இன்னைக்கு நீங்க வாங்கும் போது லட்சம், நாளைக்கு நீங்க கோடீஸ்வரர் தான். நாளைக்கு அவன் துண்டை தலையில 4 போட்டு போயிடும், துண்டை 4 போட்டு. இது உங்களுடைய பொருளில் இருக்கிற நிறையை சொல்வது போன்று குறையையும் சொல்ல வேண்டும். அடுத்து அளவு, நிறுவை இவைகளில் மோசடி செய்யக்கூடாது. நீ கம்ப்யூட்டர் தராசு வந்துருச்சு, அதை அள்ளி போடுறோம், அது நிக்கிறதுக்குள்ள அள்ளிடுவோம், அள்ளி போடுவோம், அது நம்பர் நிக்கிறதுக்குள்ள அள்ளிடுவோம். இப்படியெல்லாம் வியாபாரம் நடைபெறுகிறது. இதிலெல்லாம் 6வது முக்கியமான ஷரத்து, இன்னொருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற பொருளில் நான் உங்களுக்கு கூட காசு தரேன் அப்படின்னு சொல்லி வியாபாரம் செய்வது கூடவே கூடாது. உதாரணத்திற்கு, ஒரு பெண்ணை ஒரு இடத்திற்கு மாப்பிள்ளை பேசப்படுகிறது, தெரிந்து கொண்டு அவங்க அங்கிட்ட போனதுக்கு அப்புறம், ஏங்க இவனுக்கு போய் கட்ட போறீங்க, இதை விட பெஸ்ட் மாப்பிள்ளை ஆர்கிடெக்ட் இருக்கிறார் என்கிட்ட, கூடவே கூடாது. இது முற்றிலுமாக மார்க்கத்தில் மறுக்கப்பட்ட ஒரு வியாபாரம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிப்போம். கடைகளில் தினசரி யாசின் ஓதுமா கூடாது? கடையில டெய்லி யாசின் ஓதுறது வியாபாரத்துல ஹலால தரமா, சொர்க்கமா நரகமா? இதான் தலைப்பு. வியாபாரிகளுக்கு சொர்க்கமா நரகமா சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சதீகுல் அமீனு யஹ்ஷர் மஅல் அன்பியாஇ. உண்மையை பேசி நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடியவர் நாளை மறுமையில் நபிமார்களோடு எழுப்பப்படுவார். 1. 2வது, பொய் பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரத்தில் கலப்படம் செய்யக்கூடியவர்கள், இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய முறையை விட்டு தவறான விலையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், துஜ்ஜாரும் ஃபுஜ்ஜாரன், இந்த வியாபாரிகள் பாவிகளாக எழுப்பப்படுவார்கள். இதுவும் ஹதீஸ், இதுவும் ஹதீஸ். இப்ப பாயிண்ட்டுக்கு வருவோம். டெய்லி யாசின் ஓதுறது என்னன்னு சொன்னா, ஒருத்தருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டு மருத்துவர்கிட்ட போறாரு. மருத்துவர் என்ன செய்வாரு, அவருக்கு உண்டான பரிசோதனைகள்லாம் செஞ்சுட்டு அவருக்கு ஒரு ஊசியை போட்டுட்டு மாத்திரை தருவார். இவர் என்ன சொல்றாரு, எனக்கு ஊசி மட்டும் போடாதீங்க, எனக்கு அலர்ஜி, மாத்திரை மட்டும் கொடுங்க சொல்றாரு. ஊசி மட்டும் போடாதீங்க, எனக்கு மாத்திரை மட்டும் கொடுங்க. இது போன்றுதான் நீங்கள் தொழாமல், அமல் செய்யாமல், நேரடியாக வீட்டில இருந்து நேரா கடைக்கு போய் திறந்து என்ன செய்யறது, யாசின் ஓதுறது. மருத்துவருடைய எந்த விதமான வழிகாட்டுதல் இல்லாமல் நேரடியாக ஊசியும் போட்டுக்கிறாம நேரா மாத்திரை சாப்பிடுற மாதிரி. அவர் சொல்றதை கேட்டாதானே நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணதானே கிடைக்கும். நான் எழ வேண்டும், காலை ஃபஜ்ர் தொழ வேண்டும், அல்லாஹ்வின் இடத்திலே சொல்ல வேண்டும், யா அல்லாஹ் இன்றைக்கு நான் வியாபாரத்திற்கு செல்கிறேன், லாபமும் நஷ்டமும் உன்னை சார்ந்தது, என்னுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை தருவாயாக என்று போயிட்டு இவன் அங்கே குர்ஆன் ஓதினான்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ். அந்த வியாபாரத்தில் பரக்கத்து இருக்கலாம், ஹலாலாக இருக்கலாம், அதில் அல்லாஹ் தஆலா அதிகமாக வாரி தரலாம். நான் சமீபத்திலே ஒரு கடைக்கு போயிருந்த பொழுது அங்கே கடையிலே கல்லாவுக்கு அருகிலேயே 30 ஜுஸுக்கள் அடிக்கப்பட்டிருந்தது, ஒற்றை ஜுஸுக்களாக. நான் கேட்டேன், என்ன கல்லாவில் 10 ஜூஸ் இருக்கு? அப்ப அவங்க சொன்னாங்க, எங்க ஓனர் கடைக்கு வந்த உடனே டெய்லி ஒரு ஜூஸ் ஒதுக்குவார். அல்ஹம்துலில்லாஹ்.
இது போன்ற வியாபாரங்களில் அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறார். ஒரு விஷயத்தை நாம் விலகிக் கொண்டு முடிவுக்கு வருவோம். வியாபாரம் கூடுமா கூடாதா? செய்ய வேண்டும், ஹலாலை தேட வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்காக வேண்டி உழைக்க வேண்டும். ஆனால் அந்த ஹலால் மார்க்கம் வழிகாட்டுகின்றபடி இருந்தால் அல்லாஹ் அதில் பன்மடங்கு பெருக்கத்தை தருவான். நாளை மறுமையில் இந்த வியாபாரி நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்று என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அருமையானவர்களே, நம்முடைய வியாபாரம், நம்முடைய வணிகம் அல்லாஹ் ரசூலை நெருக்கக்கூடியதாக, அவர்களுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்